சற்றுமுன் வெளியான தகவல். செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் நிகழும் 6 மேஜர் மாற்றங்கள். அது என்னன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செப்டம்பர் மாதத்தில் எல்பிஜி சிலிண்டர் விலை, கிரெடிட் கார்டு விதிகள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி தொடர்பான மாற்றங்கள் நிகழலாம் என சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் நடக்கும் என்று சொல்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு சில விதிகளில் மாற்றத்தை மத்திய அரசு கொண்டு வருகிறது. ஆகஸ்ட் மாதம் முடிய இன்னும் சில நாட்கள் தான் இருக்கின்றன. இந்த நிலையில் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் ஒரு சில மாற்றங்களை காணப் போகிறோம். எல்பிஜி கேஸ் சிலிண்டர் கிரெடிட் கார்டும் இடம்பெறும். அதுபோல் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி தொடர்பான சிறப்பு அறிவிப்புகள் இருக்கலாம் என சொல்லப்படுகிறது. அந்த மாற்றங்கள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் எல்பிஜி விலையை அரசு மாற்றி வருகிறது. வணிக எரிவாயு சிலிண்டர்கள் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டரில் மாற்றங்கள் ஏற்படுவதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதுபோல் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதியும் சிலிண்டர் விலையில் மாற்றம் வரும். அதுபோல் இரண்டாவது மாற்றமாக விமான எரிபொருளின் விலைகளையும் மாற்றியமைக்க எண்ணெய் நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளன. போலி அழைப்புகள், போலி செய்திகள் கட்டுப்படுத்த தொழில் தொடர்பு நிறுவனங்களுக்கு டிராய் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் கடுமையான வழிகாட்டுதலை டிராய் வெளியிட்டுள்ளது. அதன்படி பிளாக் செயின் தொழில்நுட்பத்தை கொண்டு 140 என தொடங்கும் மொபைல் எண்களுக்கான டெலிமார்க்கெட்டிங் அழைப்புகள், வணிக செய்திகளை அனுப்ப ஜியோ, ஏர்டெல், ஐடியா, வோடஃபோன், பிஎஸ்என்எல் போன்ற தொழில் தொடர்பு நிறுவனங்களை டிராய் கேட்டுக்கொண்டுள்ளது. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் HDFC வங்கி பயன்பாட்டு பரிவர்த்தனைகளுக்கான வெகுமதி புள்ளிகளின் வரம்பை நிர்ணயிக்க உள்ளது. இதன் கீழ் வாடிக்கையாளர்கள் இந்த பரிவர்த்தனைகளின் மாதத்திற்கும் 2000 புள்ளிகள் வரை மட்டுமே பெற முடியும். ஆதார் அட்டையை இலவசமாக புதுப்பிப்பதற்கான கடைசி தேதி செப்டம்பர் 14 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பிறகு ஆதார் தொடர்பான சில விஷயங்களை இலவசமாக புதுப்பிக்க முடியாது. செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு பிறகு ஆதாரை புதுப்பிக்க கட்டணம் செலுத்த வேண்டும். முன்பு ஜூன் 14ஆம் தேதி வரை புதுப்பிக்கும் கட்டணம் இருந்த நிலையில் அது செப்டம்பர் 14ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டது. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை 3% உயர்த்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது அரசு ஊழியர்களுக்கு 50% அகவிலைப்படி வழங்கப்பட்டு வருகிறது. எனவே 3% உயர்த்தினால் அது 53% உயரும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.